குருவே சரணம், குருவே போற்றி. கந்தகுருவே சரணம். சேவல்குடி வேலவன் துணை. ஜோதிட ஆலோசகர் சேவல்குடி வேலவன். இப்போ ஒரு ஜாதகம் பதிவு செஞ்சுருக்கோம். இந்த ஜாதகத்துக்கு இப்போ 44 வயசு நடக்குது. இப்போ 44 வயசு நடக்குது. இந்த ஜாதகம் பிறந்தவொடனே இன்று வரை நல்லதும் சந்திச்சிருப்பார், கெட்டதும் சந்திச்சிருப்பார் தானே. இதெல்லாம் மாற்றம் இருக்குதா? நல்லதையும் கடந்து வந்திருப்பார், கெட்டதையும் கடந்து வந்திருப்பார். என்னென்ன மாதிரி திசாபுத்திகளில் என்னென்ன மாதிரி நன்மை தீமைகளை இவர் அனுபவித்தார். பொதுவாக என்ன சொல்கிறோம்? சுக்கிர திசை வந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறோம். நல்லது சுபகிரகங்களின் திசாபுத்தி நல்லது அப்படிங்கிறோம். இந்த ஜாதகர் பிறந்த திசாபுத்தி ராகு திசையில் இந்த ஜாதகர் பிறந்தார். குரு திசை கடந்தார். சனி திசை நடப்பு திசை. மொத்தமே சனி திசை அது பாதி தான் வந்திருக்கு. இப்போ பார்த்தா 3 திசை கம்ப்ளீட் ஆகலை, 2.5 திசை தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 44 வயசு ஆகுது. ஒரு வாழ்க்கையில் பல நன்மை தீமைகளை சந்திச்சிருப்பார் தானே. அது என்ன? அதன் விவரங்கள் வருமாறு. இந்த ஜாதகர் இப்போ ஒரு 81 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுவோம். 44 வயசுக்கு முன்னாடி 81க்கு போயிடுவோம். அதாவது இந்த படத்தில் சொல்ல மாதிரி டைம் ட்ராவல், அதுக்கு போயிடுவோம். இப்போ ராகு திசை பிறந்திருக்கு. இந்த திசை முதல் திசை ராகு திசையில் இந்த ஜாதகர் பிறக்கிறார். இது ஆண்மகன் பிறக்கிறார். பிறந்தவுடனே இவருக்கு என்ன செய்யும்? இந்த குழந்தைக்கு என்னங்க செய்யும்? ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு என்ன நடக்கும்? 1 வருஷம் வரைக்கும் ஜாதகமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் தான், அது தெய்வத்துக்கு சமம்பாங்க, கரெக்டு தான். ஆனால் அந்த குழந்தைக்கு சில உடம்பு சில தொந்தரவெல்லாம் வந்தால் பார்க்கத்தானே செய்கிறாங்க. அதுவும் அங்கே மாறி போகுது தானே. சரி, இந்த ஜாதகர் பிறந்த உடனே என்ன சம்பவங்கள் யாருக்கு நடந்திருக்கும்? எந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கும்? இப்போ ராகு திசையில் பிறந்த உடனே இந்த முதல்ல ஒரு குழந்தை பிறந்தோடனே நோட்டை தூக்கிட்டு ஜாதகம் டைம் டேபிளெலாம் எடுத்துக்கிட்டு ஜோதிடரை பார்க்க மக்கள் வராங்க. வந்த உடனே அவங்களோட கேள்வி என்ன? அம்மா அப்பாவுக்கு நல்லா இருக்குமா? தாய் மாமனுக்கு நல்லா இருக்குமா? தாத்தா பாட்டிக்கு நல்லா இருக்குமா? அம்மாயி அப்பச்சிக்கு நல்லா இருக்குமா? அப்புறம் சித்தப்பா எப்படி இருப்பான், பெரியப்பா எப்படி இருப்பான்? இது கிராமப்புறத்தில் ஒரு கேள்வியாகவே இருக்குது. சிட்டிக்குள்ளே யாரும் இந்த கேள்வி அதிகமாக கேட்குறதில்ல. கிராமப்புறங்களில் கேட்குறாங்க. ஏன் இந்த கேள்வி வருது? ஏங்க, ஒரு குழந்த பிறந்தா அந்த குடும்பத்தில் அப்பா அப்பாவுக்கு நல்லா இருக்கணும் கேட்கணும், ரைட்டு, ஒரு நியாயம் இருக்குது. அம்மாயி அப்பச்சிக்கு தாத்தா பாட்டிக்கு கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. சித்தப்பன் பெரியப்பன் தாய் மாமன் சித்தி இதெல்லாம் நல்லா இருக்குன்னு ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த குழந்த பிறந்த நேரமாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வராதா அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்கத்தானே செய்வாங்க, இது இயல்பு தானே. ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராங்க, அவங்க பிறந்த நேரமாவது நல்லா இருக்காதா அப்படின்னு. ஆனால் அங்கே விஷயம் என்ன செய்யுதுன்னா, நீ நல்லது நம்ம பொதுவாக இந்த கர்மா ஜோதிடம்னு எதையும் குறிப்பிடுறது இல்லை. கர்மா அப்படிங்கிற விஷயத்த அப்படின்னு சொல்லி நிறைய ஜோதிடம் வந்திருக்கு. அது இருக்குதா இல்லையாங்கிற ஆராய்ச்சி நம்மளுக்கு வேண்டாம், நம்ம அந்த லிஸ்ட்டுக்கும் நம்ம போகலை. ஆனால் கர்மான்னு ஒரு வார்த்தை வருது, அது வச்சுக்கங்களேன், ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமான்னு ஜோதியில் பயன்படுத்தி தான் ஆக வேண்டியதாக இருக்குது. பயன்படுத்தினா தான் மக்களுக்கு புரியுது. அந்த கோணத்திற்காக அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சரி, இந்த தந்தை அவன் செய்த கர்மவினை. கர்மவினைனா ஒன்றும் இல்லைங்க, 10ஆம் இடம் தான் கர்மம். கொல்லுவிக்கு புத்திர பாக்கியம். ஒரு அப்பனுக்கு 10ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா ஆண் குழந்தை பொறுக்கும். 10ஆம் இடம் ஏதோ கெட்டு போய் சனி பகவான் கெட்டு போயிட்டாலும் அங்கே புத்திர தோஷம்னு சொல்லக்கூடாது, அங்கே ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது. இந்த ஜாதத்துலேயே ஆண் குழந்தை 2 பேத்துக்கு இல்லை, ஒருத்தருக்கு குழந்தை இல்லை. அதெல்லாம் என்னென்னு படிப்படியாக வரும், ஒவ்வொரு பாவமாக வரப்போ வரும். இந்த ஜாதகத்தில் பிறந்த உடனே ராகு மகாதிசை, ராகு பெரிய மகாதிசை. ராகு திசை பெரிய திசை தானே, சின்ன திசையா பெரிய திசை. அந்த ராகு மகாதிசையில் ஜாதகர் பிறந்திருக்கார். ராகுன்னாலே ஒன்றா பூர்வீக தோஷன்றாங்க, அப்படி இல்லைன்னா சொந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டை அழிச்சிருவாங்கிறாங்க. எங்கள் ராகு இருந்து அழிக்குமா? நாம் போய் அழிச்சிட்டு ராகு மேலே பழிய போடுறது.
ராகு கண்கட்டி வித்தையா, குலதெய்வ தோஷம், குலதெய்வ சாபம், பித்ரு தோஷம், முன்னோர்கள் சாபம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு அடுக்கி வச்சுட்டு போகிறது. சரி, ராகு திசை வந்த உடனே ராகுவின் நட்சத்திரங்கள் காலபுருஷனுக்கு மேசம் காலபுருஷ ஃபண்டமெண்டல் வீடு. அதில் 3, 7, 11 இதில் தான் ராகுவின் நட்சத்திரங்கள் இருக்குது. இப்போ 3, 7, 11 3ஆம் இடம் வீரியம், விஜயம், வெற்றி, இடமாற்றம், முயற்சி ஸ்தானம். 7ஆம் இடம் கணவன் மனைவி. அடுத்து 11ஆம் இடம் வீரியம், விஜயம், வெற்றி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது இயங்கும். இப்போ இந்த ஜாதகர் பிறந்த உடனே இந்த குடும்பத்தில் 3, 7 இந்த இவர் மேச லக்கணமே இந்த ஜாதகம். அப்போ ஃபண்டமெண்டல் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. வேறு லக்கணமாக இருந்தாலும் அதையும் ரெண்டையும் கனெக்டிவிட்டி பண்ணி பலன் எடுக்கணும். இங்கே அது நம்ம குழப்பிக்க தேவையில்லை. 3, 7, 11 இயங்குது. 3ஆம் இடம் இடமாற்றம், 7ஆம் இடம் 11ஆம் இடம், இது 2 இயங்குது. இப்போ பாருங்கள், 3ஆம் இடத்துல ராகு இருக்குது. இவர் பிறந்தது சந்திரமாக, அதாவது ராகு திசையில், சந்திரன் 11. இப்போது இந்த ஜாதகத்துக்கு இடமாற்றம் நடக்கும். பிறந்தவொடனே இடமாற்றம் நடக்குமா? குழந்தைக்கே இடமாற்றம் நடக்கும். ஏங்க அந்த குடும்பத்தோடு இடமாறினாத்தாங்க உண்டு. அப்படிங்கிறப்ப 4ஆம் அதிபதி சந்திரனுக்கு ராகுவின் திரிகோணம் இயங்குது. அங்கே குரு இயங்குறார், ராகு இயங்குறார், சந்திரன் இயங்குறார். இப்போ இயக்கம் என்னன்னு தருது இந்த ராகு மகாதிசையில்? 3, 7, 11 இந்த ஜாதகர் தந்தையார் 20 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாராமா. கல்யாணம் பண்ணாலும் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிடிப்பு இல்லாமல் ஒரு வாழ்க்கை. 3ஆம் இடம் சின்னது அப்படின்னு சொல்கிறான். 3ஆம் இடம் சின்னது. இப்போ ராகதிசையிலே இந்த ஜாதகருக்கு ஒரு சகோதரர் பிறக்கும் கூட தான் வாய்ப்பு இருக்குது. அது அடுத்த ஆய்வில் சொல்லுவோம். இப்போது அந்த தாய் தந்தையாருக்கு ஒரு இடமாற்றம் நடந்தது. இடமாற்றம் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு இருக்கும்ல. கூட்டு குடும்பமாக இருந்துருக்குறாங்க. இடமாற்றம் நடந்திருக்குமா? ஆமாம், நடந்தது. எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஜாதகம் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணங்காட்டிக்கு இந்த நாடகம், கலைகள்னு சொல்லி ஒரு வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தார். இடமாற்றம் நடந்தது. எங்கன்னா அந்த ஜாதகரோட மனைவி, அதாவது இந்த ஜாதகரோட அம்மா சந்திரன் பால், அங்கே மாந்தி நிற்கிது. இந்த ஜாதகரோட அம்மா அடிக்கடி சொன்ன வார்த்தை, இந்த குழந்தை பிறந்தோன்னா பால் வாங்கி ஊற்ற கூட காசு இல்லை அப்படிம்பாங்க. பால் வாங்கி ஊற்ற கூட காசு இல்லை. அதனால் வாழ்வாதாரத்துக்காக கொஞ்ச நாள், அதாவது கணவன் மனைவி சண்டையில் அம்மா வீட்டுக்கு கோவிச்சுக்கிட்டு போனாங்க. இந்த ஜாதகரோட அப்பாவும் அவங்க மாமனார் வீட்டில் போயிருந்தார். 3ஆம் இடம் மாமனார். இப்போ ராகதிசையில் ஆரம்பித்த உடனேயே இந்த ஜாதகர் தாய் தான் அப்பா வீட்டுக்கு போய் அங்கே வாழ்கிறாங்க. ஜாதகரோட அப்பாவும் மனைவியோடு போய் மாமனார் வீட்டில் வாழ்கிறார். இது ராகு திசை ஆரம்பித்தவுடன் எந்த புத்தின்னு இருக்கும்ல, அது அடுத்தடுத்த பதிவில் வருகிறோம்.